இந்த அப்பாவு மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா? வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து இருந்துருங்க. சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர் எந்த மாதிரியான வேலை பார்த்து இதில் மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய நல்ல பேர் வாங்கியிருக்காருன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வண்டி 5 செகண்ட் கூட நிற்காது, வந்து ராதாபுரம் தொகுதியில மட்டும் 105 குளங்களுக்கு நீர் பாசனத்தை உருவாக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1976 வரைக்கும் செழித்து விளைந்த அந்த மகேந்திரகிரி மலையினுடைய நீர்வழி பாதையை தமிழ்நாடு சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. மலைக்கு போகக்கூடிய பாதை, அந்த பாதையும் ஆக்கிரமிச்சிருக்காரு. மலைக்கு யாரும் போக முடியாது. மலையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய பாதையும் ஆக்கிரமிச்சார். ஒட்டுமொத்தமா அவருடைய நிலத்துக்குள்ளதான் இந்த மலைப்பாதையும் வருது. மலை தண்ணீர் ஓடக்கூடிய வாய்க்கால் முழுக்க அடைக்கப்பட்டுருச்சு. வாய்க்கால் அடைச்சதுனால இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் ரெண்டுக்குமே தண்ணி வரும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தண்ணி போயிருது, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தண்ணி போகுது. ஆனால் ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கு வரக்கூடிய நீர்வழித்தடத்தை அப்பா அவர்கள் அடைச்சு வச்சிருப்பதாகவும் மலைப்பாதையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இந்த குற்றச்சாட்டு அடிப்பில் தான் தமிழ்நாடு சபாநாயகர் இப்பொழுது சீமானும் அவருடைய தம்பிகளும் வந்தால் ஊடகங்கள் வரும். ஊடகங்கள் வந்து இந்த பதாகை திறப்பதை எடுப்பாங்க. அவங்க பக்கத்திலேயே அப்பாவுடைய தோட்டம் இருக்கு, அப்பா அதை பார்வையிடுவாங்க. அது கவனம் ஈர்க்கப்படும். கவனம் ஈர்க்கப்பட்டா எதுக்காக அப்பா இந்த வழித்தடத்தை இந்த மலைவதி பாலையை அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு பேசும் பொருளாக மாறும், குட்டு வெளுத்து போயிடும். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள் வந்து மகேந்திரகிரி அப்படின்ற ஒரு மலை இருக்கு. அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு 20 ஏக்கர்ல அவரோட நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வந்து இப்போது அவங்க தான பத்திரமா அவங்க மகப்பேருக்கு மாற்றிட்டதா சொல்கிறாங்க. 20 ஏக்கர் தான் அவரோட நிலமா. ஆனால் அவர் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறது மலைக்கு, அதாவது வனத்துறைக்கு சொந்தமான இடத்த ஒரு 150 ஏக்கரை வந்து அவர் ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்காரு. அது போக என்ன ஒரு பெருனா மலைக்கு போகிற பாதை, அந்த பாதையை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காரு. அது போக மலையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அருவி மாதிரி வரும், காற்றாட்டு வெள்ளம் போல் மலையிலேருந்து கீழே வர வந்து அது கம்மாய் குட்டை குளம் இந்த மாதிரிலாம் போகும். அந்த வழித்தடத்தவே ஒரு ஆள் தடுத்து நிறுத்தி ஒரு 150 ஏக்கரை ஆட்டையை போட்டு வச்சிருக்காருன்னா இதுதான் திமுகவோட மிகப்பெரிய சாதனை நினைக்கிறேன். அப்பாவு அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய சாதனை தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங்.